வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா அது ஒரு வேல்யூ ஸ்டாக்கா இல்லை growth ஸ்டாக்கா, இரண்டும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். வேல்யூ ஸ்டாக்னா என்ன? மார்க்கெட்டில் அந்த ஷேர் சீப்பாக இருக்கும், கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும், ஆனால் மக்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. லோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவாக இருக்கும், ஹை ஏர்னிங்ஸ் ஈல்டு கொடுக்கும். அதாவது ஷேர் வாங்குறதுக்கு கிடைக்கும் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும், சேஃபாக இருக்குது, அண்டர் வேல்யூடாக இருக்குது, டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்கும். ரியல் எக்ஸாம்பிள்ஸில் பார்ப்போம். டாடா மோட்டர்ஸ் 2002 500 கோடி லாஸ் ஆச்சு. 2011 ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 31 இருந்துச்சு. அப்போ ஷேர் பிரைஸ் 180 ட்ரேட் ஆனாலும் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் டிவைட் பிரைஸ் 17.82% ஈல்டு கொடுத்தது. ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் இபிஎஸ் 39.1 இருந்துச்சு, டிவிடெண்ட் ஈல்டு 16% கொடுத்துச்சு. லாங் டேர்மில் டெப்ட் ரீபே பண்ணி வேல்யூவை க்ரோத்தாக கன்வெர்ட் பண்ணும். டைட்டன் 2002 34 இருந்துச்சு, இப்போ 5278 இருக்கு. போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாமே சேர்த்து 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரிஸ்க்கும் குறைவு, பேஷன்ஸாக இருந்தால் மல்டி பேக்கர் பொட்டன்ஷியல் கொடுக்கும். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டருக்கு பெஸ்ட் ஆப்ஷன். growth ஸ்டாக்னா என்ன? ஆல்ரெடி மார்க்கெட்டில் ப்ரீமியம் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிற கம்பெனி, ஹை ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ, ஆனால் ஃபியூச்சர் growth ரொம்ப அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏர்னிங்ஸ் ஈல்ட் குறைவாக இருக்கும், பெஸ்ட் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் சேல்ஸ் அதிகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபேவரட்டான ஸ்டாக்ஸாக இருக்கும், அதாவது காஸ்ட்லியாக, ஃபியூச்சரில் நம்பிக்கையாக இருப்பாங்க, டிமாண்ட் அதிகமாக ஆகும் அப்படின்னு. மோஸ்ட்லி இன்டர்னல் அக்யூரல்ஸ் தான் கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க. ஈக்விட்டி இஷ்யூ ரேராக தான் இருக்கும். லோ டெப்ட், கண்டினியூஸ் இன்னோவேஷன், நியூ ப்ராடக்ட், மார்க்கெட் லீடர்ஷிப்பில் இருப்பாங்க. ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஐடிசி இந்தியன் டொபாக்கோ கம்பெனி பார்த்தீங்கன்னா சிகரெட் பிராண்ட்லேருந்து டைவர்சிஃபை பண்ணாங்க. எஃப்எம்சிஜி, ஆசீர்வாத், கிளாஸ்மேட், ஃபீமா, மங்கள்தீப் இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் அக்வயர் பண்ணாங்க. ஓன் கேஷில் தான் க்ரோத் ஆகணுங்க, பாரோயிங் இல்லை. இது ஃபிஷரோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதும் ஸ்ட்ராங் மோட் இருக்கிற கம்பெனி. அடுத்து எல்என்டி 1938 கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து டிஃபென்ஸ், ஐடி, ஃபைனான்ஸ், இன்ஃப்ரான்னு டைவர்சிஃபை பண்ணி 2001 இன்வெஸ்ட்மெண்ட் 20 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ். எல்என்டி ஃபினான்ஸ் ஐபிஓ நியூ ரெவன்யூ சோர்ஸ் ஆகும். ஸ்ட்ராங் இன்ஃப்ரா பிளேயர், போர்ட்ஸ், ரோட்ஸ், நேவி, டிஃபென்ஸில் இருந்தாங்க. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் ஃபார்மா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லீடராக இருந்தாங்க. பயோசிமிலர் ஜெனரிக் ட்ரக்ஸில் 12 countries, 97,000 பேஷன்ஸ், வெரி லோ டெப், நோ எம்என்சி ஸ்டேக் சேல்ஸ். ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டியும் அதிகமாக இருந்துச்சு. லாங் டேர்ம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிளான் வித் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸும் கொடுத்தாங்க. இன்வெஸ்டர் ஸ்ட்ராட்டஜி எது பண்ணணும்? எஃப்டி சேஃப் தான், ஆனால் growth குறைவு. வேல்யூ ஸ்டாக்ஸ் கன்சர்வேட்டிவாக, ஆனால் ஃபவுண்டேஷன் தரும். growth ஸ்டாக்ஸ் ஹை ரிஸ்க் ப்ளஸ் ஹை ரிட்டர்ன்ஸ். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். டைம், ரிஸ்க் டாலரன்ஸ், பேஷன்ஸ் பார்த்து டெசிஷன்ஸ் எடுக்கணும். வாரன் பஃபட் growth ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணாரு, ஆனால் பிலிப் ஃபிஷர் அட்வைஸ் கேட்டு கொக்கோ கோலா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மாதிரி growth ஸ்டாக்ஸில் லேட்டராக இன்வெஸ்ட் பண்ணாரு.